இது Xiaomiயோட 13 Ultra அவங்க லேட்டஸ்ட் கேமரா ஃபோக்கஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இது குளோபலாக லான்ச் ஆகணும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்னோட ஆர்டர் டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் Xiaomi என்ன தான் இதில் அப்படி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன நல்லா பண்ணியிருக்காங்க, என்ன நல்லா பண்ணல, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். இது Xiaomi 13 Ultraவோட பாக்ஸ். இப்போ தான் கொஞ்சம் மாதம் முன்னாடி 13 Pro அன்பாக்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது எக்ஸ்டர்னல்ஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் இஜெக்டர் டூல், உங்களோட ரெகுலர் ரீடிங் மெட்டீரியல், அது போக இந்த தடவை ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த கேஸும் அந்த கேமரா எஸ்தெட்டிக் இந்த ஃபோனுக்கு அந்த டிசைனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போதைக்கு இதை சைடில் வச்சுட்டு 13 Ultraக்கு வருவோம். ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி உள்ள இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், இந்த க்ரீன் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நம்ம வீடியோஸ்லேயும் ரெண்டர்ஸ்லேயும் பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பின்னாடி அவங்க கொடுத்துருக்க ஈகோ லெதர் ஃபினிஷ் கண்டிப்பாக க்ரிப்புக்கு பெட்டராக இருக்கணும். எனிவேஸ், இது ஆலிவ் க்ரீன் வேரியண்ட். இது போக Xiaomi 13 Ultraவை பிளாக்லேயும் அது மட்டும் இல்லாமல் ஒயிட்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒயிட் இப்போதைக்கு சைனா எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, அடுத்து ஒரு USB Type A to Type C கேபிள் இருக்குது ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக ஒரு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த சார்ஜர் 90 வாட்ஸ், இதையே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ப்ரோலேருந்து அல்ட்ராக்கு போகையில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் இங்கே 13 Proவில் 120 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க. ஐ மீன், இதை நான் பெரிய குறையாக சொல்லலை. ஏன்னா இப்போல்லாம் வர பாக்ஸில் சார்ஜர் இருக்கிறதே ஒரு மேஜர் பாசிட்டிவாக இருக்குது. பட் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக புரியல. இப்போது நீங்கள் வெறும் அந்த வாட்டேஜை விட்டுருங்க. ஆக்சுவல் சார்ஜ் டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 13 Proவில் 4820 mAh பேட்டரி இருக்குது. அது வந்து 0 to 100 வெறும் 19 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுது. இப்போ 13 Ultraவில் பேட்டரி கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட அதே தான். எஸ், லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த 90 வாட் சார்ஜர் வச்சு ஃபுல் சார்ஜுக்கு 30 நிமிஷம் ஆகுது. ஏன் இந்த டவுன் கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பார்க்கல, மேபி இங்கே டைப் சி போர்ட்டோட டெக்னாலஜியை மாற்றிருக்காங்க. அதனால மேபி ஏதாவது கம்பேரபிலிட்டி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு அது மட்டும் தான் தோணுது. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ், இந்த டைப் சி போர்ட் இப்போ மாற்றிருக்காங்க. ஃபைனலாக USB 3.2 USB 2க்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே USB 3.2 இருக்கிறதுனால இதில் டிஸ்பிளே அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோனை ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டரோடையோ இல்லைனா இந்த மாதிரி கிளாஸஸோடையோ பேர் பண்ணணுன்னா இந்த ஃபோனை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த டைப் சி போர்ட்டை சுற்றி சிம் ட்ரே, பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இருக்குது. சிம் ட்ரே எதிர்பார்த்த மாதிரியே 2 நானோ சிம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. மைக்ரோ SD சப்போர்ட் இங்கே இல்லை. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவர், வால்யூம் கீஸ் ரைட்டில், செகண்டரி மைக்ரோஃபோனும் IR பிளாஸ்டரும் டாப்பில், இல்லை எதுவும் இல்லை. சைட்ஸ் மெட்டல். ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஐ மீன், கையில் ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் கண்டிப்பாக ஒரு ஹெவியான ஃபோன். வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 கிராம். திக்னஸும் 9.1 mm. அதுவும் கீழே அந்த ஸ்லிம்மாக இருக்கிற பார்ட்டில். மேலே பார்த்தீங்கன்னா திக்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த டிசைன் ஃபோனை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த லைக்கா கேமரா ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இதனால் மேபி ஃபோன் கொஞ்சம் டாப் ஹெவியாக இருக்குமோ, கையில் பேலன்ஸ்டாக இருக்காதோ அப்படின்னு யோசித்தேன். பட் இல்லை, ஆக்சுவலாக ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. வெயிட் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ இந்த கேமரா அரே இவ்வளோ பெருசாக இருக்குது, ப்ளஸ் ஒரு சர்க்கிளுங்கிறதுனால இப்போ நீங்கள் கீழே வச்சு யூஸ் பண்ணல கூட வாப்லிங் எதுவும் இல்லை. சரி, அந்த கேமரா அரேக்கு வருவோமே. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் மெயினாக பார்க்குறதே இந்த கேமராஸ்க்காக தான். ஸோ இப்போது இதை பற்றி பேசுவோம். ஸோ பிரைமரி இங்கே சோனியோட IMX989 50 மெகாபிக்சல் 1-inch சென்சர். Xiaomi சோனி கூட 12S Ultraக்காக போன வருஷம் டெவலப் பண்ணுது. எஸ், இப்போ ரீசெண்டாக வர மற்ற கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்ஸ் Vivo X90 Pro Plus, Oppo Find X6 Pro இந்த ஃபோன்ஸில் நீங்கள் பார்க்குற அதே சென்சர் தான். பட் Xiaomi சில விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போலாம் வர எல்லா பிராண்ட்ஸுமே ரொம்ப சாஃப்ட்வேரில் ரிலையண்ட்டாக இருக்காங்க. அதனால எடுக்கிற இமேஜஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே வரதில்லை. நாங்கள் லைக்கா கூட ஒர்க் பண்ணி அந்த ஓவர் ப்ராசஸிங்லாம் இல்லாமல் இன்னும் நேச்சுரலான இமேஜஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதுதான் அவங்களோட கிளைம். இன்னும் நான் இந்த ஃபோனை கான்க்ரீட்டாக ஒரு கன்க்ளூஷன் சொல்கிற அளவுக்கு தரவாக டெஸ்ட் பண்ணல. பட் நான் எடுத்த சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கல ப்ராசஸிங் நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ S23 Ultra வீடியோ இல்லை Find X6 Pro வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக Find X6 Pro இப்போ என்கிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, பட் இருக்கே. ஸோ Find X6 Pro, S23 Ultra, Pixel 7 Pro
ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் இந்த ஃபோன்ஸில் எந்த ஃபோனோட கம்பேரிசன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா ஃபோனோடையும் பண்ணேன் அப்படின்னு ஒன்றுடையாக சொல்லிட்டாதீங்க, அது அவரகதில்லை. பட் எனிவேஸ் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த லென்ஸில் வேரியபிள் அப்பர்ச்சர் f1.9 to f4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் அப்பர்ச்சர்ஸ்லையும் ஷூட் பண்ணையில் இமேஜஸ் எப்படி வருது அப்படிங்கிறது மாறும். ஸோ இப்போ f1.9ல் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ f4ல் ஷூட் பண்ணையில் இன்னும் அதிகமான விஷயங்கள் ஃபோக்கஸில் இருக்குது. இது போக பின்னாடி இன்னும் 3 சென்சர் கொடுத்துருக்காங்க. 3மே சோனி IMX858 வேறு லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ IMX858 ஒரு 50 மெகா பிக்சல் 1/2.51 இன்ச் சென்சர். இதில் முதல் சென்சர் ஒரு f1.8 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. 122 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. இதில் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்ட்ரா வைட்ஸ் டிப்பிக்கலாக இவ்வளோ வைட் அப்பர்ச்சரோட வராது. ஸோ அது இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதே ட்ரெண்ட் நீங்கள் மற்ற சென்சர்ஸ்லையும் பார்ப்பீங்க. அடுத்த சென்சர் ஒரு 3.2x ஆப்டிக்கல் ஜூம் டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸ் இதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அப்பேர்ச்சர் நல்லா வைடாக f1.8. ஃபைனலாக கடைசி IMX858 இது ஒரு 5x பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இங்கேயும் வைடான அப்பேர்ச்சர் f3.2. இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. 10x 20xல கூட ரிசல்ட்ஸ் யூஸபுளாக இருக்குது. ஓவரால் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு இந்த கேமராஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக படுது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், பிரைமரிக்கும் 2 டெலஃபோட்டோ லென்சஸ்க்கும் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் சப்போர்ட் இருக்குது. வீடியோஸ்னு பார்த்தா 4 கேமராஸ்லையும் 8K வீடியோ ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 4K 60 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வீடியோ கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் சைனீஸ் பிராண்டுங்கிறதுனாலையா என்னன்னு தரல 1080 30க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். இப்போ இந்த செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் சென்சர் f2 லென்ஸோட பேரா இருக்கு. மேலே இந்த சின்ன ஹோல் பஞ்சில் இருக்கு. இப்போ இந்த டிஸ்பிளேயும் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட். இன்னைக்கு இதுக்கு இதுதான் இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் பேனல். பீக் பிரைட்னஸ் 2600 நெட்ஸ். இதுக்கு முன்னாடி Find X6 Proல நம்ம 2500 நெட்ஸ் பார்த்தோம். ஸோ அதோடையும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.73 இன்ச் OLED பேனல், TCL மேனுஃபேக்சர் பண்ண பேனல், கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனோட ஆஃபர் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் Quad HD+, ஸோ ரொம்ப கிறிஸ்பான 522 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி. ரெஃப்ரெஷ் ரேட் வேரியபிள் 120 Hz. ஸோ LTPO சப்போர்ட் இருக்கிறதுனால 1 to 120 Hz தேவைக்கேற்ற மாதிரி இது சுவிட்ச் ஆகிக்கும் பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் ஆன் பேப்பர். இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கல இங்கே LTPO இருந்தாலும் இந்த TCL பேனல் இதுக்கு ஈக்குவிவலன்ட் சாம்சங் பேனலோட அதிகமாக பவர் ட்ரா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். Xiaomi இதை இன்னும் அட்ரஸ் பண்ணல, இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இப்போ இது Xiaomiயோட லேட்டஸ்ட் அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப். ஸோ அஃப்கோர்ஸ் குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 2 தான் இங்கே யூஸ் ஆயிருக்கு. இந்த 8 Gen 2ஓட 16 GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜும் ஆப்ஷன்ஸாக இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா MIUI 14ல் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. இது Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. லான்ச்சில் Xiaomi என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, லிக்விட் கூலிங் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் சில காம்படிஷனோட கம்பேரிசனும் காமிச்சாங்க. டெம்ஸ் சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கிறத பற்றி. அஃப்கோர்ஸ் இதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம், ஃபுல் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம். ஸோ வேறு என்ன, 13 Ultraக்கு IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 50 வாட்ஸ் வரைக்கும். ப்ளூடூத் 5.3. அது போக இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சசரியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட போன வீடியோலேருந்து ஒரு சின்ன கிளிப். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பற்றி பேசையில் ஒரு ஃபோட்டோகிராஃபி கிட் ஆக்சசரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு கேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில். இந்த கேஸ் ஃபோனை அதுக்குள்ளே ஸ்லைட் இன் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபோனுக்கு இன்னும் ஒரு DSLR லுக் கிடைக்குது. சைடில் ஒரு கிரிப்புக்கு அந்த ஹேண்டில். ஸோ இங்கே லென்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது, பட் ஒரு லென்ஸ் கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த கேமராஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா. அது போக ஒரு 67 mm த்ரெட். அதாவது இப்போ கேமராஸில் லென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், ND ஃபில்டர்ஸ், அந்த மாதிரி ஆக்சசரிஸை இங்கே யூஸ் பண்ண முடியும். இந்த ஹேண்டிலில் ஒரு 2-stage ஷட்டர் கீயும் ஜூம் டயலும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷட்டர் கீயை ஹாஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும், ஃபுல் ப்ரெஸ் பண்ணால் ஷூட் பண்ணலாம். அந்த ஜூம் டயலை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும். ஸ்லைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்கையில் அப்படியே ஸ்மூத்தாக ஜூம் பண்ண முடியும். வீடியோ பற்றி பேசல, இங்கே 4 சென்சர்லையுமே 8K வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் ஜூம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது போக சேஃப்டிக்கு ஒரு லேண்ட்யார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கே ட்ராப் பண்ணிடுவோம்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சுன்னா. ஏன்னா ரேட்டு இந்த செட்டப்புக்கு கொஞ்சம் அதிகம் தான். இந்த ஃபோட்டோகிராஃபி கிட் 799 RMBக்கு இனிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $115 இல்லை 9500 ரூபா. பட் இது வெறும் ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ரைஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பேட்ச் லான்ச் இவென்ட் முடிஞ்ச சில நிமிஷத்துலேயே வித்துருச்சு. இப்போ செகண்ட் பேட்சுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. 999 RMB, கிட்டத்தட்ட $140 or 12,000 Indian rupees. இது வந்து குளோபலாக லான்ச் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணலை.
இப்போ ஃபோனோட ப்ரைஸ்னு வரையில் Xiaomi 13 அல்ட்ராவை போன வருஷம் 12s அல்ட்ராவை என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்களோ அதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் பேஸ் ஸ்டோரேஜ் இப்போ டபுள் ஆயிருக்கு. 12256 அதே 5999 RMB ப்ரைஸிங்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $870 இல்லை $71,000. இப்போ இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ Xiaomi இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னா, குளோபலாக லான்ச் பண்ணுறோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்கலான்னு நினைப்பீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.